என்னப்பா உனக்கு விவரமே தெரியாதா? உங்க தாத்தாவை யாரோ வெட்டிட்டாங்கப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாப்பா, உங்க தாத்தா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நீ என்னமோ இங்க சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்க? எந்த ஹாஸ்பிடல் சார்? அது ஜோசப் ஹாஸ்பிடல்ப்பா. உத்தமன் தள்ளுங்க. தாத்தா என்னது? ராஜமானுக்கு தாத்தாவை வெட்டிட்டாங்களா? எல்லாரும் அர்ஜுனை வெட்டினதால நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தாத்தாவை வெட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனையாயிருமே. அவங்க பக்கத்து ஆளுங்க நம்ம ஆளுங்களை வெட்டிடுவாங்களே. கடவுளே, நீதான் எந்த விபரீதமும் ஆகாம காப்பாத்தணும். பாட்டி, தாத்தா தாத்தா பாட்டி என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க பாட்டி? பாட்டி அழுவாதீங்க. தாத்தாவை வெட்டி போட்டாங்கப்பா. அவர் ஒரு பார்வை பார்த்தாலே பயந்து நடக்கிற கோழ பசங்க பதுங்கி இருந்து அவரை வெட்டி போட்டாங்கப்பா. அழுவாதீங்க. உத்தமன் தாத்தா எங்க? தாத்தா 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 சார், இங்கெல்லாம் வரக்கூடாது சார். டாக்டர் வந்து எங்களை தான் திட்டுவாங்க. வெளியில போங்க சார். சொல்றேன்ல, வெளியில போங்க. எங்க தாத்தா ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன். உள்ள வரக்கூடாது சார். வெளியில போங்க சார். தாத்தாவுக்கு என்னாச்சு? யார் இப்படி பண்ணாங்க? மாமா சொல்லுங்க மாமா, யார் இப்படி பண்ணாங்க? எப்படி சொல்றது? எல்லாம் உங்களால தான். என்னாலயா? என்ன சொல்றீங்க மாமா? என்னாலயா? நான் என்ன பண்ண? இங்க பாருங்க மாப்பிள்ள, அனாவசியமா என் பேரை மேல பழிய போடாதீங்க. அவன் என்ன செஞ்சா? எனக்கு மட்டும் ஆசையா அவர் மேல பழி போடுறதுக்கு? நடந்த விஷயம் அப்படி. எங்க எது சொல்றதா இருந்தாலும் விளக்கமா சொல்லுங்க. அனாவசியமா பீடிகை எல்லாம் போடாதீங்க. இது மாமாவுக்கு நடக்க வேண்டியது இல்ல, அர்ஜுனுக்கு நடக்க வேண்டியது. அர்ஜுன் உயிரை காப்பாத்துறதுக்காக மாமா அவர் உயிரை பணைய வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாரோ அந்த அன்பு செல்வி கொடுத்தாங்கன்னு ஒரு கடிதாசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? மாலை 6 மணிக்கு குளக்கரையில் காத்திருப்பேன். தனிமையில் உங்களோடு பேச வேண்டும். இப்படிக்கு அன்பு செல்வி. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நாமளே நேர்ல போய் என்னன்னு பாத்துருவோம். அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உங்க தாத்தாவுக்கு தோணி இருக்கு. எங்களையும் துணைக்கு கூட்டிட்டு தான்பா போனாரு. கூட்டமா இருக்கிறத பார்த்தா எதிராளி வரமாட்டான்னு நினைச்சு எங்களை மறைஞ்சிருக்க சொன்னாரு. நாங்களும் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுதான் நின்னோம். ஏதாவது தகராறு பண்ணா அவங்க கிட்ட நல்ல மாதிரி பேசி சமாதானப்படுத்திடலான்னு தாத்தா நினைச்சாரு. ஆனா அவங்க இப்படி வெட்டுவாங்கன்னு தாத்தாவும் எதிர்பார்க்கல. நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நாங்க மரத்துக்கு பின்னாடி இருந்து ஓடி வர்றதுக்குள்ள காரியத்தை முடிச்சிட்டாங்க. யார் இப்படி பண்ணது மாமா? சொல்லுங்க மாமா, யார் இப்படி பண்ணது? யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அவரை வெட்டும் போது நீங்க பாத்தீங்களா மாமா? பார்த்தேன். ரொம்ப இருட்டா இருந்தது, முகம் அடையாளம் தெரியல. அவங்களே அடையாளம் தெரியாம தான் கார்ல வந்தது நீங்க தான் நினைச்சு தாத்தா வெட்டிட்டாங்க. உங்களுக்கு வச்ச பொருளை தான் தாத்தா சிக்கிட்டாரு. என்ன ஏதாவது பண்ணணும்னா நேருக்கு நேரம் மோத மாட்டாங்களா? மறைஞ்சிருந்து தாத்தா வெட்டி இருக்காங்க கோல பசங்க. யாரு வெட்டினதுன்னு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா செய்ய சொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? யாருன்னு சொல்லுங்க மாமா. யார் இப்படி பண்ண சொல்லி இருப்பா? எல்லாம் அந்த தர்மலிங்கம் குடும்பம் தான். நீங்க மாறு வேஷம் போட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் அன்பு செல்வி கல்யாணத்தை நிறுத்தினீங்க. அந்த ஆத்திரத்துல அவங்க மறைஞ்சிருந்து தாத்தா வெட்டிட்டாங்க. நாம பேசாம இருந்தா அவங்களும் பேசாம இருந்திருப்பாங்க. தப்பு ரெண்டு பக்கம் இல்ல. ஐயா, என்னையா இப்படி பண்ணிட்டியே ஐயா? நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு ஏடாகுடமா பண்ணிடுவே, பிரச்சனை ஆயிடும்னு நினைச்சுதான் அவர் ஒன்னு ரூம்குள்ள வச்சு பூட்டினாரு. அவ்வளவு தூரம் அவரு எடுத்து சொல்லியும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே. பாத்தியா இன்னைக்கு என்ன நடந்தது? பாத்தியா? ஒருவேளை கடுதாசி உன் கையில கிடைச்சி அவங்க உன்னை வெட்டி இருந்தா நினைச்சு பார்க்கவே முடியலையா? நினைச்சு பார்க்கவே முடியல.
அடுத்தவங்க கையில வெட்டு படுறதுக்காகவா நீ இந்த ஊருக்கு வந்த? சொல்லு. தன்னை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு குறைய வரக்கூடாதுன்னு எப்பவும் நினைக்கிறவரியா உன் தாத்தா? அதனாலதான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கழுத்தை கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ. உத்தமன், நான் எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிட்டேனே உத்தமன். அந்த மாதிரிலாம் இல்ல தம்பி. இல்ல உத்தமன், என்னால யாருக்குமே நல்லது இல்ல, எல்லாருக்கும் தொந்தரவாயிட்டே உத்தமன். தம்பி அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைங்க. அதை தவிர நமக்கு இப்ப வேற வழியே இல்லையே தம்பி. என் அன்பு, என்னடி ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுடி அன்பு. என்னடி அன்பு? அம்மா கேக்குறாங்கல்ல, என்னாச்சு சொல்லு. ஏமா இப்படி வெளியே போயிட்டு வந்து உம்முன்னு இருந்தா என்னமா அர்த்தம்? தெரிஞ்சு என்ன பண்ண போறிய? மறுபடியும் யாரை வெட்டலான்னு கிளம்ப போறீங்க, அப்படிதானே? என்னம்மா இப்படி பேசுற? நீ பிறந்ததுல இருந்து எங்களை பாக்குற. இதுக்கு முன்னாடி எப்பவாவது இப்படி பண்ணிருக்கமா? நீ சொல்றத பார்த்தா நாங்க தினம் ஒருத்தனை வெட்டிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த அர்ஜுன் பிரச்சனை பண்ணான், அது எல்லாம் மீறி போனதால தானே நாங்க வெட்டினோம். ஐயோ சித்தப்பா, நீங்க வெட்டினது அர்ஜுன இல்ல. அன்பு, என்ன சொல்ற? ஆமா சித்தப்பா, அர்ஜுன் நினைச்சு ராஜமாணிக்கம் தாத்தாவை வெட்டிருக்கிய. என்னடி சொல்ற? என் அப்பாவை வெட்டிட்டாங்களா? ஆமா, உங்க அப்பாவை தான் வெட்டிட்டாங்க. எங்க அப்பாவை வெட்டிட்டாங்க. அக்கா அழாதீங்கக்கா. அக்கா உட்காருங்க. அழு, நல்லா அழு. வெட்டுப்பட்டது உன் அப்பா. வெட்டினது யார் தெரியுமா? தோ இவங்கதான். என்ன கணேசா இதெல்லாம்? அப்பா, எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. அந்த நேரத்துல வெளிச்சம் வேற இல்ல. வழக்கமா அர்ஜுன் தான் அந்த கார்ல வருவான். அதுதான் அர்ஜுன் நினைச்சு. ஐயோ அப்பாவை வெட்டிட்டாங்களே. ஐயோ. கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்காடா? உன்னை நம்பி இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சம் பாரு. என்ன சொல்லணும்? மன்னிச்சிருந்தேன், ஏதோ தெரியாம. தப்பு கணேசா. நாம ஒரு உயிரை கொல்லணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய விஷயம். தன்னோட தற்காப்புக்கு கொலை செய்யலான்னு சட்டம் சொல்ற மாதிரி நாம நம்ம தர்மத்தையும் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த முடிவு எடுத்தோம். அதை நீ சரியா செய்யாம ஒரு கிழவனை வெட்டியிருக்கேன். அதை எப்படிப்பா சரி செய்ய முடியும்? அட விடுங்கப்பா, அதை எப்படி சமாளிக்கணும்னு அப்புறம் யோசிப்போம். அன்பு, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த வீட்டு பக்கம் போனியா? இல்ல, கான்ஸ்டேபிள பார்த்தேன். அவர் தான் சொன்னார், ராஜமாணிக்கம் தாத்தா அங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியல. நான் நினைச்ச மாதிரி இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரத்துல முடிய போறதே இல்ல. ஒரு வகையில பார்த்தா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த ராஜமாணிக்கம் தான். அவன் தான் 20 வருஷம் கழிச்சு பேரனை வர வைக்கிறேன்னு இந்த பிரச்சனையை உண்டாக்கினான். எப்படியோ ரொம்ப நாள் பகை இந்த பிரச்சனையோட தீர்ந்தது. மாமா, என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவை வெட்டினதும் இல்லாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் மஞ்சுளா, என்ன நடுவீட்ல வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? ரூமுக்குள்ள போய் அழு. என்னங்க பேசுறீங்க? இந்த வீட்ல எனக்கு அழ கூட உரிமை இல்லையா? இல்ல, என் தலை எழுத்து. ஏப்பா, கொஞ்சம் பார்த்து பேசக்கூடாதா? என்னப்பா சொல்ற? நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லல, அவன் முன்னாடி பேசியிருக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். புரியுது. எதா இருந்தாலும் அவன் அப்பா இல்லையா, அந்த பாசம் இருக்கத்தானே செய்யும். சரிப்பா, அதை விடுங்க. இப்ப என்ன செய்யலாம்? நிலைமை இப்ப மோசமா இருக்கு. அர்ஜுனை வெட்டி இருந்தா அந்த கிழவன் கடந்து துள்ளுவான், கூட ஆட்களை சேர்த்துக்கிட்டு சண்டை போட வருவான், ஈஸியா சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த கிழவனே வெட்டுப்பட்டிருக்கான்னா
இந்த வேலைக்கார பயல்களெல்லாம் ஒன்னா கூடி வருவானுங்க. அதுலயும் அந்த கிழவ நிலத்தை குத்தகை எடுத்த இல்லாத பசங்கள்லாம் நிச்சயமா ஒண்ணு கூடுவானுங்க. அந்த கிழவ அவனுங்களுக்கு தெய்வம் மாதிரி. அப்படி ஒன்னா கூடி வந்தானுங்கன்னா அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. ராஜமாணிக்கத்தால வந்த இந்த ஊர் பகைய மொத்தமா வேற இருக்கணும். கணேசா, அப்பா, உடனே நம்ம ஆளுங்க எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு. எப்ப வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கலாம். சரிப்பா. இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்போம். நாம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே அவனுங்க தான். அவனையும் அவங்க ஆளுங்களையும் சும்மா விடக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாக்டர், தாத்தாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. டாக்டர், எவ்வளவு பிளட் வேணாலும் சொல்லுங்க டாக்டர். நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. எங்க தாத்தா மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். பொறுமையா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி யாரு வேணாலும் யாருக்கும் பிளட் கொடுக்க முடியாது. பேஷண்டோட பிளட் குரூப்போட அது மேட்ச் ஆகணும். அப்பதான் தானம் கொடுக்க முடியும். உங்க பேர் என்ன? என் பேர் அர்ஜுன் டாக்டர். மிஸ்டர் அர்ஜுன், உங்க தாத்தாவோட பிளட் குரூப் AB நெகட்டிவ். இந்தியாவிலே ரொம்ப ரேர். அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் அவருக்கு பிளட் கொடுக்க முடியும். மதுரையில் பல ஹாஸ்பிட்டலுக்கும் டோனர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளவு நல்லது. அப்பதான் அவரை காப்பாற்ற முடியும். டாக்டர், லேட்டானா ஐ எம் சாரி. என்ன தப்பா நினைக்க கூடாது. டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? அர்ஜுன், அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. நர்ஸ் டாக்டர், இவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்யுங்க. ஓகே டாக்டர். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம நினைச்ச மாதிரி உடனே எல்லாம் ரத்தம் கொடுத்துட முடியாது. உங்க ரத்தத்தை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதுல யாருக்காவது தாத்தாவோட பிளட் குரூப் இருந்தா அதை உடனே எடுத்துப்பாங்க. சரி, எல்லாரும் வரிசையா வாங்க. சரிங்க மேடம். தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இப்பவே சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறேன். நிச்சயம் நல்ல பதில் கிடைக்கும் தம்பி. நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. உத்தமன், ஏதாவது ரிப்ளை வந்துச்சா? இது வரைக்கும் இல்ல தம்பி. ஆனா நிறைய ஷேர் ஆயிருக்கு தம்பி. நிச்சயம் கண்டிப்பா நமக்கு உதவி வரும் தம்பி. விடக்கூடாது உத்தமன். தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேர் பண்ண உங்க பேஜ்ல ஏதாவது ரிப்ளை இருக்கான்னு பாருங்க. ஏதாவது பண்ணுங்க உத்தமன். என்னாலதான் தாத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. தாத்தாவை நம்ம காப்பாத்தியே ஆகணும் உத்தமன். சார், சொல்லுங்க. சேலத்துல ஒரு பிளட் பேங்க்ல AB நெகட்டிவ் பிளட் இருக்கான். நீங்க ஓகேன்னு சொன்னா உடனே வர வைக்கலாம். ஐயோ, உடனே வர வைங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இமிடியேட்டா வர வைங்க. ஓகே சார், நான் உடனே அரேஞ்ச் பண்றேன். தம்பி, சேலத்துல இருந்து வர்றதுனா ரொம்ப லேட் ஆயிடுமே தம்பி. உத்தமன், லேட் ஆகும் தான் உத்தமன். வேற வழியே இல்ல உத்தமன். சென்னையில இருந்து கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். என்னால சான்ஸ் எடுக்க முடியாது உத்தமன். இல்ல, டாக்டர் சீக்கிரம் பிளட் வேணும்னு கேட்டாரு. அதனால தான் சொல்றேன் தம்பி. நல்லா புரியுது உத்தமன். எனக்கு நம்பிக்கை இருக்கு உத்தமன். தாத்தா மாதிரி மன உறுதி இருக்க ஒருத்தருக்கு அவரை மீறி எதுவும் ஆகாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு தேவையான பிளட்டை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுதான். அவருக்கு தேவையான ரத்தம் யாருக்கிட்ட இருந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் எடுத்துட்டு வருவேன் உத்தமன். எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் தம்பி. தைரியமா இருங்க.
மாமா என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நம்ம ஆளுங்க வெட்டினது அர்ஜுனன் இல்ல, அந்த கிழமை ராஜமாணிக்கத்தை. வீரா, இது எல்லாருக்குமே தெரியும். நீ சாதாரணமா பேசுடா. அத்தைக்கு தெரியும், சொல்லுப்பா. மாமா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கிழமை பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. உனக்கு யார் சொன்னா? நான் ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன். வெட்டுப்பட்டதுல நிறைய ரத்தம் வெளியேறிடுச்சான். சொந்தக்காரங்க ரத்தம் எதுவுமே சேரலையாம். காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமா தாத்தா, அந்த அர்ஜுன்ல இருந்து வீட்டுல இருக்க எல்லா ரத்தமும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க, எதுவும் சேரலையாம். அந்த கிழவனோடது ரொம்ப ரேர் குரூப்பா. பக்கத்துல உள்ள எந்த பிளட் பேங்க்லயும் அந்த பிளட்டே இல்லையா. கடைசியில சேலத்துல உள்ள ஒரு பிளட் பேங்க்ல இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அதை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது வந்து சேர்றதுக்குள்ள அந்த பெருசு மண்டைய போட்டுரும். நமக்கு நல்லது நடந்தா சரிதான். வீரா, நல்லா விசாரிச்சியா? நீ சொல்றது உண்மைதானா? எந்த சந்தேகமும் இல்ல மாமா. நானே நேர்ல போய் விசாரிச்சு வந்தேன். ராஜமாணிக்கம் பொழைக்கவே மாட்டான். இதுதான் பொம்பளை ஜென்மம். பெத்தப்ப சாக கிடக்குறாரு, அங்க என்னால போகவும் முடியல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு இவங்களெல்லாம் கேட்கவும் முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? ப்ளீஸ்மா அழாத. தாத்தாக்கு ஒன்னும் ஆகாது. நிச்சயமா தாத்தா பொழைச்சு பாருன்னு எனக்கு தோணுது. அம்மா, எப்பவுமே ஐயனாரப்பன் துணையா இருப்பாருன்னு சொல்லுவேல்ல, இப்ப சொல்லுமா அத. தாத்தாவை ஐயனாரப்பன் காப்பாத்தணும்னு சொல்லுமா. நீ வேண்டும்னா நிச்சயமா நடக்கும். அன்பு, உன்னோட வாக்கு அந்த தெய்வ வாக்காதான் கேக்குதுடி. கருப்பையா, என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி கொடு. இந்த வேண்டுதல் முடிஞ்சாதான் அவரணும். சார், லோக்கல்ல யாராவது டோனர்ஸ் கிடைச்சாங்களா? லேட் பண்ணா அது நல்லதுக்கு இல்ல சார். இதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேடம், சீக்கிரம் கிடைச்சிரும். சரிங்க சார். தம்பி, எப்படி தம்பி சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க? இங்க யாரோட பிளட்டும் மேட்ச் ஆகலையே. சேலத்துல இப்பதான் தம்பி சொல்லிருக்காங்க. எப்ப வரும்னு கூட தெரியலையே தம்பி. என்ன பண்ண போறோம்? வேற வழி இல்ல உத்தமன். கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட போராடிதான் ஆகணும். உத்தமன், ஆனந்த் கிட்ட டோனர்ஸ் இருக்காங்களான்னு தேட சொன்னேன். அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். சீக்கிரம் போன் போடுங்க தம்பி. ஆனந்த், நான் அர்ஜுன் பேசுறேன். யாராவது டோனர்ஸ் கிடைச்சாங்களா? சரி, தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, விட்டுறாதடா. டேய் டேய் டேய், அப்படி கிடைச்சா உடனே அடுத்த ஃப்ளைட்ல வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறா. சரி, நீ அம்மாவை பாத்துக்க, நான் அப்புறம் பேசுறேன். சென்னையிலயும் எந்த டோனர்ஸும் கிடைக்கலையா உத்தமன்? என்ன பண்ண போறேன்னு தெரியல உத்தமன். ஆனா ஏதாவது பண்ணணும் உத்தமன். தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதை என் வாழ்நாள் பூரா தாங்கவே முடியாது உத்தமன். என்னம்மா பண்ண போறோம்? சிஸ்டர், சார், என்னாச்சு சிஸ்டர்? எதுவும் பிரச்சனையா? உங்க தாத்தாவோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் தான் சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிளட் ஏற்பாடு பண்ணுங்க. அர்ஜுன், இங்க வா. என்னத்த? அர்ஜுன், என்ன விஷயம்? எதுக்கு நான் தனியா கூட்டிட்டு வந்தீங்க? அர்ஜுன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. அது யாரும் சொல்ல மாட்டாங்க. நானே அப்பாவை இந்த நிலைமையில பாக்கும்போதுதான் சொல்றேன். அவரு நல்லா ஆகணும். அத்த, எனக்கு எதுவும் புரியல. என்னன்னு தெளிவா சொல்லுங்க.
தாத்தாவோட பிளட் குரூப்ல இருக்கிறவங்க இதே ஊர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? இந்த ஊர்லயா? பிளட் எங்க கிடைக்கும் தலைய பிச்சுட்டு போற மாதிரி நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஏன் இதை முன்னாடியே சொல்லல? சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. இல்ல அர்ஜுன், நாம எவ்வளவு கெஞ்சினாலும் அவங்க நமக்கு உதவ மாட்டாங்க. அது எப்படித்த சொல்றீங்க? நான் கால்ல விழுந்து கூட கதறி கூட்டிட்டு வரேன். எவ்வளவு பணம் வேணாலும் கொட்டி கொடுக்கலாம். நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாரு அர்ஜுன், பணத்துக்கோ பாசத்துக்கோ அடி பண்ணிற ஆளு அவங்க கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் அவங்க இங்க வரமாட்டாங்க. அத்த, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. அவங்க யாருன்னு சொல்லுங்க அத்த. சொல்ற அர்ஜுன், அது வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா தான். அது என் கூட பிறந்த அக்கா தான். அது உங்க அக்காவா? ஆமா, என் அக்கா தான். யார் அத்த? நீ யார வசு வசுன்னு சொல்லிட்டு இருக்கியோ, அந்த அன்பு செல்வி அம்மா மஞ்சுளா என் அக்கா தான்.